இங்க வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை 2 தடவை நாங்க பேக் டு பேக் பார்த்தோம். ஓகேயா? எப்படி இருந்துச்சுப்பா அந்த ட்ரெய்லர்? ஆக்சுவலி நாங்க என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா, அந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு வைப் கொடுத்தீங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க பாத்தீங்களா, அத சூர்யா சாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவங்க ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க. ஆனா சூர்யா சார் ட்ரெய்லர் பார்க்கும்போது சூர்யா சாரை நாங்க பார்க்கணும், அவர் என்ன பண்றாருன்றதை பார்க்கணும். அதுதான் ஐடியா. ஓகே ஓகே, மீண்டும் ஒரு முறை ரெட்ரோ படத்தினுடைய ட்ரெய்லர் நமக்காக. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டிடலாமாடே? ஓட்டா ஓட்டா. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம், அந்த சண்டை, போய் திடீர்னு பீஸ், டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட, எதுவுமே சரியாவலடே. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். ஆனால் இடப்பட்ட எங்கள் வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். இதுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டா. செமல்ல, யாருப்பா அந்த ஒருத்தர்? மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.